Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா HCF மற்றும் LCMல 6th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கிளாஸ் 2 வீடியோ. ஏற்கனவே கிளாஸ் 1க்கான வீடியோ வந்து எடுத்திருந்தோம் நம்ம YouTube சேனல்ல. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அதுதான் வந்து பேசிக் கிளாஸ். அதை பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. நம்ம சம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மீப்பெரு பொது காரணி HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாடல் சம்முக்கு முதல்ல பாருங்க. 62, 78 மற்றும் 109 ஏதாவது ஒரு எண்ணை கொண்டு வகுக்கும் போது 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 62 மைனஸ் இந்த 2 மீதி கிடைக்கக்கூடியதை கொண்டு நம்ம முதல்ல கழிக்கணும். 62 மைனஸ் 2 எவ்வளோ வரும்? 60. அதே மாதிரி 78 மைனஸ் 3 75 வரும். அடுத்தது 109 மைனஸ் 4 எத்தனை? 105. இப்போ கிடைத்திருக்க இந்த நம்பர் 60, 75, 105 இந்த மூன்று நம்பருக்கும் HCF நம்ம கண்டுபிடிக்கணும். 105 5ஆல போட்டோம்னா இங்க என்ன வரும்? 12 வரும். இங்க 15 வரும். 21 வரும். அடுத்தது 12, 15, 21 இந்த மூணு எண்ணும் வந்து எந்த பொது எண்ணால வகுப்படும் பார்த்தீங்கன்னா 3ஆல போட்டோம் அப்படின்னா 4 12, 5 15, 7 21. அடுத்தது 4, 5, 7 இது வந்து 1ஆல மட்டும்தான் வகுப்படும், வேற எந்த பொது எண்ணும் இல்லை. அடுத்து HCFக்காக இந்த ரெண்டையும் பெருக்கிறோம். 5 எத்தனை? 15. இப்போ நமக்கு கிடைத்திருக்க வேல்யூ என்னது? 15 கிடைத்திருக்கு. இதுதான் ஆன்சர். இதுதான் வந்து இந்த கணக்குடைய HCF வேல்யூ. அடுத்த கணக்கு பாருங்க. நூல் விற்பனையாளர் ஒரு நூல் விற்பனையாளர் வந்து 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களை வைத்து விற்பதற்கு அவர் வந்து விரும்புகிறார். இதில் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? இதற்கு வந்து அதிகபட்சமா எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் மற்றும் ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நூல் விற்பனையாளர் என்ன புக்லாம் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 175 இங்கிலீஷ் புக்கும் 245 சயின்ஸ் புக்கும் வச்சிருக்காரு. 245 சயின்ஸ் புக்கு. அதுக்கப்புறமா மேக்ஸ் புக் எவ்வளோ வச்சிருக்காருன்னா 385. மேக்ஸ் புக்கும் வச்சிருக்காரு. அடுத்தது பாருங்க. ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து அவர் வந்து விற்கிறதுக்கு விரும்புகிறாரு. அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதிகபட்சமாக அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிப்போமா? 175, 245, 385 இதுக்கு பொதுவா நம்ம வந்து என்ன போடலாம்னா 5 போட்டு பார்க்கலாம். 5 போட்டா இங்க என்ன வரும்னா 3 15 மீதி 2 இங்க போகும். 5 25 4 20
அதுக்கப்புறம் மீதி 4 இதில் வரும். 95 45. இங்கே என்ன வரும்னா 77 வரும். அடுத்தது 35 49 77. இந்த மூன்றும் எந்த பொது எண்ணால் வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 போட்டோம்னா 7 35 7 49. இங்கே வந்து 11 வரும். இப்போ HCFனால நம்ம இந்த 2 நம்பரும் பெருக்கணும். 7 எத்தனை 35. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய 35 என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிகளுடைய எண்ணிக்கை. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கையை காண்க. மொத்தம் 35 பெட்டி. அந்த பெட்டியில வந்து எத்தனை ஆங்கில நூல்கள், எத்தனை அறிவியல் நூல்கள், எத்தனை கணித நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு பெட்டியில எத்தனை புக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த 175 நமக்கு கிடைக்கக்கூடிய HCF மதிப்போட வகுக்கணும். 175 வகுத்தல் 35. நம்ம 5ஆல அடி கொடுத்தோம் வச்சுக்கோங்களா. 7 35 3 15 மீதி 2 5 25. ஒரே 7 7 35 5 கிடைத்திருக்கு. அடுத்தது 245 கூட 245 வகுத்தல் 35. 5ஆல் அடிச்சோம்னா 7 இங்கே 49. ஒரே 7 7 49 7. அடுத்தது 385 வகுத்தல் 35. இப்போ அடி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களா. எத்தனை வருது 11. இப்போ நமக்கு கிடைத்திருக்க வேல்யூ பாருங்க. இங்கே 5 ஆங்கில நூல்கள், அதாவது இங்கிலீஷ் புக்கு, 7 சயின்ஸ் புக்கு, 11 மேக்ஸ் புக்கு. 5 + 7 + 11 கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 23. அப்போ மொத்தமாக வந்து ஒரு பெட்டியில் 23 நூல்கள் வைக்கலாம். அதில் 5 இங்கிலீஷ் புக்கும், 7 சயின்ஸ் புக்கும், 11 மேக்ஸ் புக்கும் வைக்கலாம். அடுத்த கணக்கு பாருங்க. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க. மீபேகா அப்படின்னா HCF, மீச்சிமா LCM. இந்த இரண்டுக்கும் 18 மற்றும் 30 ஆகிய எண்கள் கிடைக்கக்கூடிய HCF வேல்யூ மற்றும் LCM வேல்யூடைய விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 18 மற்றும் 30 இதுக்கு HCF கண்டுபிடிப்போம். 2ஆல் போட்டால் 92 18. இங்கே வந்து என்ன வரும் 15 வரும். அடுத்தது 3ஆல் போட்டால் 3 9 5 15. அடுத்தது நம்ம இது HCF கண்டுபிடிக்கிறோம். அதனால வந்துட்டு பொதிய எண்ணாட்டு 1 தான் போட முடியும், எதுவும் போட முடியாது. 3 6. அப்போ HCF எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு 6 கிடைச்சிருக்கு. HCF ஓட வேல்யூ 6. அடுத்து LCM அப்படின்னா நம்ம லாஸ்ட் 1 1 வர வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம். அப்போ வந்து இதில் 3 போட்டால் இங்கே வந்து 1 இங்கே 5. அப்போ இதில் 5 போட்டால் 1 1. 3 6 6 3 18. 18 பெருக்கல் 5 எவ்வளோ வரும்னா 90 வரும். அப்போ LCM வந்து எவ்வளோ 18 30. இந்த இரண்டு எண்களுக்கும் LCM எவ்வளோ கிடைச்சிருக்கு 90 கிடைச்சிருக்கு. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF மற்றும் LCMஇன் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. HCF LCM விகிதம் வந்து இது எவ்வளோ 6.
இது 90. 2 அடி கொடுத்தோம்னா 3, இங்கே என்ன வரும் 45. ஒரு 3 3, ஒரு 3 3, மீதி 1, ஐ 3 15. அப்போ HCF மற்றும் LCM இன் விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:15. இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்கணும். 254 மற்றும் 508 இந்த 2 எண்களுக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். 254 508 2ஆல போட்டா இங்க 127 வரும். இங்க 254. அடுத்தது நம்ம 2ஆல போட்டோம்னா இது வராது. இது எப்படி இறக்கிட்டு இங்க என்ன வரும் 127. அடுத்து 127ஆல போட்டா இங்க 1 இங்க 1. இந்த எல்லாம் பெருக்கலாம் என்ன வரும்? இது 2 4. 4 பெருக்கல் 127 என்ன வரும் 508. அப்ப இதுக்கு LCM எவ்வளோ வந்திருக்குன்னா 508. 508 கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வகுக்கும் போது மீதியாக 4 தர மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. வகுக்கும் போது இந்த மீதி 4ன்னு இருக்காங்களா அதை வந்து நம்ம இதுல கூட்டணும். கூட்டுனா 512 வருது. 512 தான் இந்த கணக்கின் ஆன்சர். மிகச்சிறிய எண் எவ்வளோனா 512. அடுத்த கணக்கு பாருங்க. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. இதுலயும் நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து பாத்தீங்கன்னா 10,000. இப்ப நம்ம LCM கண்டுபிடிக்கணும். 72 108 இந்த 2 எண்களுக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். முதல்ல 2ஆல போடுவோம். 36 54. அடுத்து 2ஆல போட்டா இங்க என்ன வரும் 18 இங்க 27. அடுத்து 3ஆல போட்டா 6 9. அடுத்து 3ஆல போட்டா 2 3. அடுத்து 2ஆல போட்டா 1 3. 3ஆல போட்டா 1 1. இந்த அவ்வளோத்தையும் பெருக்கணும். 2 4 4 12. 12 × 3 எவ்வளோன்னா 36. 36 பெருக்கல் 2 எவ்வளோன்னா 72. 36 பெருக்கல் 2 72. 72 பெருக்கல் 3 எவ்வளோ 216. LCM எவ்வளோ கிடைச்சிருக்கு? நமக்கு 216 கிடைச்சிருக்கு. இந்த 216 இந்த மிகச்சிறிய 5 இலக்க எண்ணான 10,000. இந்த 10,000த்தை 216ஆல நம்ம வகுக்கணும். பாருங்க 4 216 எவ்வளோ வரும்னா 864 வரும். இதெல்லாம் மீதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 1360. 1360ல எத்தனை 216 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6. 6 பெருக்கல் 216 எவ்வளோனா 1296 வரும்.
இந்த கழித்தா எவ்வளோ வரும்னா 64. அப்போ இதுல வந்து என்னதுன்னா இது ஈவு, இது வந்து மீதி. இப்போ வந்து இந்த 216 எந்த நம்பரை வச்சு நம்ம வகுத்தோமோ அந்த 216 இதுல கிடைத்திருக்கக்கூடிய மீதி 64 இந்த ரெண்டையும் கழிக்கணும். 152 வரும். ஏற்கனவே நம்ம வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து எவ்வளவு பார்த்தோம்? 10,000. இந்த 10,000 கூட இந்த 152 கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வரும்னா 10,152. இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர். இந்த மாதிரி மாடல் வந்தால் இந்த மாதிரி தான் செய்யணும். அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து 15, 20, 25, 30 இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். 5ஆல போட்டா 3 5 15, 4 5 20, 5 25, 6 5 30. அடுத்து 3ஆல போட்டா 1 3 3, இந்த 4 அப்படி இறக்கிக்கணும், 5 அப்படி இறக்கிக்கணும், 2 3 6. அடுத்து 2ஆல போட்டா 2 5 1. அடுத்து 2ஆல போட்டா 1 1 5 1. அடுத்து 5ஆல போட்டா 1 1 1 1 வரும். நான் அவ்வளோத்தையும் பெருக்குனா 5 15, 15 பெருக்கல் 2 வந்து 30, 30 பெருக்கல் 2 60, 60 பெருக்கல் 5 வந்து எவ்வளோனா 300. அப்போ மொத்தம் எவ்வளோனா 300 நிமிடங்கள். 300 நிமிடங்கள் கிடைத்திருக்கு. இப்போ 1 மணினா 60 நிமிடம். அப்போ 300 நிமிடங்கள் அப்படின்னா எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி. எவ்வளோ கிடைக்குன்னா 5 மணி கிடைத்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்கும். அதுக்கப்புறமா 5 மணி நேரம் கழித்து ஒலிக்கும். அப்போ 5 ஏற்கனவே இது வந்து காலையில் 5 மணி ப்ளஸ் 5 மணி நேரம் கழித்து அப்படின்னா எப்போனா 10. அப்போ காலை 10 மணிக்கு மீண்டும் அனைத்து மணிகளும் ஒன்றாக ஒலிக்கும். காலை 10 மணி. ஆன்சர் வந்து காலை 10 மணி. அடுத்த கணக்கு பாருங்க. இரு எண்களின் மீச்சீமா 432 மற்றும் அவற்றின் மீபேகா 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீபேகா பெருக்கல் மீச்சீமா. இரு எண்களின் பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்கள். இப்போ வந்து ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் வந்து எத்தனை 108 கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாது. அது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவற்றின் மீபேகா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 36. HCF 36 கொடுத்துருக்காங்க. மீச்சீமா LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க 432. இப்போ நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும்.
மற்றொரு எண் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 36 பெருக்கல் 432 இந்த 108 கீழே வந்துடும். ஓர் 36 36 3 36 வந்து 108 வரும். 36 பெருக்கல் 3 பார்த்தீங்கன்னா 108 வரும். அடுத்தது இது 1 3 3 1 3 3 மீதி 1 4 3 12 மீதி 1 4 3 12 எவ்வளோ வருதுன்னா 144. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 144. மற்றொரு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 144. அடுத்த கணக்கு இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 5005 ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீபிகா பெருக்கல் மீச்சிமா என்ற ஃபார்முலால நம்ம போடணும். இதுக்கு முந்தைய சம்க்கு பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா தான். இப்போ ஓர் எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 65. மற்றொரு எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மீபேக்கா கொடுக்கலாம், அதாவது HCF வந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கன்னா இது வந்து இரு சார்பகா எண்கள். இரு சார்பகா எண்களுடைய மீபேக்கா HCF வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1 தான். அதோட வேல்யூ வந்து எப்போவுமே 1. அதனால வந்து நம்ம இதெல்லாம் 1ன்னு போட்டுக்கலாம். HCF எவ்வளோனா 1. இப்போ எக்ஸோட வேல்யூக்காக 5005 பெருக்கல் 1 இந்த 65 இங்கே கீழே வந்துடும். இப்போ 5ஆல் அடி கொடுத்தோம்னா இங்கே வந்து 13 வரும். இங்கே 1001 ஒரு 13 13 7 13 வந்து 91 வரும். மீதி 9 இங்கே வரும். அதுக்கப்புறமா 7 13 91. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77. ஓர் எண் 65 மற்றொரு எண் வந்து எதுனா 77. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.